சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. 3D நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் அக்செப்ட் ப்ரோ. ஏன்னா ஒரு சில சீன் தான் 3D மாதிரி வருது. அங்கேருந்து இப்போ ஃபைட் பண்ணும்போது அங்கேருந்து கிளாஸ் இப்படி வருது. மற்றபடி ஸ்டார்டிங்கில் ஒரு ரொமான்ஸ் சாங்ஸ்லாம் வந்துச்சு ஓகேவா, அப்போல்லாம் நம்மளுக்கு 3D எஃபெக்டே வரல. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வராதது எதுக்கு அப்போ ஃபைட் அப்போ வருது, எல்லா அப்போவும் 3D தானே வரணும், கரெக்டுங்களா? அது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கேமிங் சேனல் வர வாட் அண்ணா இட்ஸ் நாட் இட்ஸ் அ மல்டிவர்சிங் யூனிவர்சல் சேனல் அண்ணா. என்னோட ஒப்பீனியன் வந்து ஒன்றே ஒன்று தான் ப்ரோ. அந்த செகண்ட் ஹாஃப்னு நினைக்கிறேன், அந்த ஒருத்தர் வருவான் தெரியுமா, அந்த கொடுவாவை பேஸ் பண்ணி தான் கதையே போகுது. அந்த கொடுவா குட்டி இன்ஜன் பண்ணுற வேலையால் தான் இவ்வளோ பிரச்சனையும். அந்த குட்டி இன்ஜினால தான் நிறைய சூர்யாவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஒன்று அந்த குட்டி இன்ஜனை அப்போவே எதனா பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. சவுண்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நேற்று நான் போய் பார்த்த தேட்டரில் சவுண்ட்ஸ்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. அப்படியே இப்படி சுற்றுது, என்னை சுற்றி வந்துச்சு சவுண்டுலாம் ஓகேவா. அது நீங்கள் பார்த்த தேட்டரில் இருக்க குறை தான். இட்ஸ் எ குட் மூவி ப்ரோ. எப்படி நடிச்சிருக்காங்க தெரியுமா? 3D கண்ணாடி தேட்டரில் இருந்து 3D வண்டியா 3Dக்கு ஒத்துக்கிறேன் நான். 3D ஒரு 5 இடத்துல தான் 3D எஃபெக்ட், 6 இடத்துல தான் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்த இந்த ஃபைட்டு குரோக்கோடைல் ஃபைட்டுலாம் என்ன குறை, சிஜே தரமாக பண்ணியிருக்காங்க குரோக்கோடைல் ஃபைட்டுக்கெலாம். ஆனால் நான் ஒரு சிலது அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு பாஸை வச்சுக்கிட்டு இதே இடத்துல சக்ஸஸ் மீட் நடக்கும், இதே பாஸோட வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் தேவையில்லாத கொஞ்சம் கண்டென்ட். ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு ஜோனர் ப்ரோ ஓகேங்களா. கங்குவாவை நீங்கள் அனிமி கூட கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா. அனிமியை நீங்கள் கங்குவா கூட கம்பேர் பண்ண முடியாது ஓகே. ஃபஸ்ட்டு கம்பேரிசனே ராங் ப்ரோ ஓகே. நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ஓவராக பேசியிருக்காங்க, அதை நம்ம மக்களால் ஜீரணிக்க முடியல. எதுவுமே பேசாமல் மூவி வந்திருந்தா கூட ஓகே ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஃபுல்லாக என்னென்னமோ எங்கெங்கேயோ டமால் டிமில்னு பேசி திமுறாக பேசினாங்களா ஆணவமாக பேசினாங்களா தெரில. ஓ நீ இவ்வளோ பேசுறியா, மூவி வரட்டும் அப்படி என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துருக்காங்க. அந்த மூவி அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் பட் அவங்க பேசினதுக்கு அந்த மூவி கரெக்டாக இல்லை போல். ஸோ வன்மத்தை கொட்டிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கிரிஞ்சி மேக்ஸ், மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஐயோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் தான் ஆன்னு இருந்துச்சு ப்ரோ, கிரிஞ்சின்ட்டிங்களே ப்ரோ. பட் ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். இதோ வந்துட்டாமா கிசா போலையா, ஐடியா நல்லா இருக்கே. மாடு வச்ச மாதிரி உதச்சிட்டா இருந்தாலும். ஏ கைஸ் என்ன எல்லாரும் கலாய்ப்பீங்க தெரியுமா பேராசூட்டில் வரேன்ட்டு. இங்கே பாருங்கண்ணா நான் வந்தேன், இதை பார்த்தீங்களா? ஆனால் எப்படின்றது தெரியல, பார்க்கலாம். கையெழுத்து வாங்கிட்டாங்க கைஸ், முன்னாடியே கையெழுத்து வாங்கிட்டாங்க. இமாலயன் ஈகிள் ஃப்ளையர் பேராகிளைடிங் அட்வென்ச்சர். இதில் பேசிக்காக என்ன தெரியுமா போட்டிருக்கோம், நீங்கள் கீழே உயிர்ந்து செத்தீங்கன்னா நிர்வாகம் எந்த பொறுப்பும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு மணியும் தரப்படாது அப்படின்னு தான் போட்டிருக்கோம் இதில். ஆனால் இவங்க எவ்வளோ பெருசாக போட்டிருக்கானுங்க ப்ரோ. இங்கே இருந்து ஓட சொன்னாங்க கைஸ் ஒரு 10 மீட்டருக்கு ஓகேவா. இங்கே இதோ எங்கே இருக்கு, இங்கே இருக்கா, இதோ இந்த ரன்வேல ஓடணும் கைஸ். நம்ம ஓடினா தான் நம்மளுக்கு தூக்கி நடி போவாங்க. இவன் இருக்கான் தெரியுமா, இவன் கூட தான் மேலே ஒரு டெம்போவில் இறங்கணும். கண்ணு விட இலைத்தலைகளை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு வரான். அவனை நாங்கள் பார்த்ததுக்கு டோன்ட் லுக் இயர் லுக் சரௌண்டிங்ன்றான் ஓகேங்களா. நான் என்ன நினச்சிட்டேன், இவன் மட்டும் நம்மளுக்கு வரவே கூடாது காடு, இவன் மட்டும் நம்மளுக்கு வரவே கூடாது, வேறு யாருன்னா வரணும்னு நினச்சேன். நான் இந்த காடுக்கு நான் சொன்னது என்ன கேட்டுச்சா, என்ன இலவுனே தெரில. கரெக்டாக இவனே எனக்கு கொடுத்துறாரு இந்த காடு. அப்போ தான் எல்லாமே முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக வந்தான் இவன். இவனுக்கு எப்படி ஸ்கை தெரிஞ்சிச்சு, எந்த கலரு ஸ்கை எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கூட எனக்கு தெரில ப்ரோ. ரன் ஃபாஸ்ட்டுண்ணா 1 2 3 அப்படி ஓட முடியல. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க நின்றுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஓடினான் அவன். எனக்கு சரியான பயம். அங்கே பாரு மூஞ்சில் எனக்கு எவ்வளோ பயம். ஓ மை காட்.
செம பயம் ப்ரோ எனக்கு. நான் பேக்கு கீழே அருந்து கீழே போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அப்படியே நான் வந்து அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். அப்படியே இங்கே வந்த உடனே பைத்தியக்காரன் லேண்டிங் அப்போ என் காலை தூக்கணும்னே சொல்ல ப்ரோ. என்னை எதுவுமே சொல்ல ப்ரோ. என் காலை அப்படியே வச்சுட்டேன் ப்ரோ. நான் ஒஞ்சிச்சுன்னு நினச்சேன் ப்ரோ. அப்படி இங்கே பாருங்க ப்ரோ, என் கால் நான் எப்படி வச்சிருக்கேன், இப்படி இப்படி நீட்டெல்லாம் சொல்லவே இல்லை ப்ரோ. அப்படியே என் கால் அங்கே பாருங்க. ஐயோ, இப்போ பண்ண அப்ரிசியேட் பண்ணுறோம். ஓகே, நாய் கத்துதியா வெளியே? Any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. இப்படிலாம் படம் வந்ததுக்கு அப்புறம் Any பேசலாம். creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. சார், சூர்யா சார், இந்த மாதிரி படம் வந்தது கொஞ்ச நாள் கழிச்சு பேசுங்க சார் ப்ளீஸ். நல்லாதான் இருக்கான் பையன், அவனை ஏன் கலாய்க்கிறீங்க? என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? What is your aim in life? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா? என்னது? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா? இன்ஸ்டாகிராம்ல பேம்பர்ஸ் ஆகணுமா? நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்படிதான் போல. ஐ லவ் யூ. I love you. I love you too. சிரி கப்புள்ஸ். எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீதாண்டி. மாய் எனக்கு அம்மாவே நீதான்டா. வித்தியாசமாய். என்னோட கான்டாக்ட்ல உன்னை தவிர வேற எந்த பொண்ணோட நம்பரும் இல்லடி. மாய். என் கான்டாக்ட்ல எங்க அப்பா நம்பரே இல்ல. ஏன்? ஏன்னா அவரும் பையன் தானே. இந்த உலகத்திலேயே எனக்கு அழகான பொண்ணுனா அது நீதாண்டி. நீ இருக்கும்போது எனக்கு எந்த பசங்களுமே கண்ணுக்கு தெரியல. எனக்கு உன் கூட 100 வருஷம் வாழணும். எனக்கு உன் கூட 122 வருஷம் வாழணும். அது ஏன் 122 வருஷம்? 22 வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன், மீதி 100 வருஷம் உனக்காக வாழ்ந்துக்கிறேன். கசானாவின் தனித்துவமான புதிய கலெக்ஷன். ஐயோ, இதுதான் காஜி ஜாடு. சார், சொல்லுங்க மேடம். சார், நான் குழந்தைகளுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஏண்டி நீதாண்டி குழந்தைய கேட்டு வந்த? குழந்தைகள்லாம் ஆசிரமத்து குழந்தைகளுக்கு. லூசு லூசு. ஷாப்பிங். ஓ, அண்டர்ஸ்டுட். மச்சான், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீடா. ஏய், அது பொம்மடா, வந்து தோடா. இவனுங்க காட்சிக்கு ஒரு அளவே இல்லாம. இப்படிலாம் யாரும் பொம்மையெல்லாம் வாங்க மாட்டாங்க ப்ரோ. கிராஃபிக்ஸ் 180 crore plus பட்ஜெட். ஓ, ராஜா அவனோட மக்கள் தான் பாப்பாரு. Meanwhile, my friend after மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறாங்க? இவங்கலாம் நோன் ஃபேஸ் தானே ப்ரோ, இவங்க ஏதோ நியூஸ் படிக்கிறவங்க ப்ரோ. புரியல ப்ரோ அவளுக்கு. அப்பா என்ன பாத்துக்கறியா? இன்னைக்கு பாக்க போறேன். ஆல் ஹே எங்கட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாரி வந்தவனே. நீங்களோட வரைக்கும் இதுல தான் போயிட்டு இருக்கறதாச்சு. எவங்கிட்ட சொன்ன நீங்க நான் இதுல போறேன்னு? நீதாடா டிரைவர் உண்மையிலே. அட என்னதே கேடு உனக்கெல்லாம். நான் அத்தனை பாடு வட்டி இத்தனை பேர் தப்பிச்சு
செம்ம எடிட்டிங் ப்ரோ, சரியான எடிட்டிங். சுறாவை போட்டு பின்னுவாங்க ப்ரோ சிஜியில். தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். பின்னால் ஆங்கர் பாவங்க. ஒரு வெண்ணிலவை மணக்கும் மன்மதன் நான், என் தேனிலவே ஒரு நிலவுடன் தான், அவள் யாரும் இல்லை, இதோ இதோ இவள் தான். ஒரு நாள் சிக்கன் ரைஸ துண்ண, அது ஃபுல்லா மீந்து போன என்ன, துண்ணு நான் உப்பி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன, துண்ணு நான் உப்பி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன, அந்த கடையில மீந்த போய் ஆனாத்தம் அடிச்சிடும். ஆனா ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த சாங்ல. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நசுத்துறோம். உங்க கல்யாணத்துல குட்டி பாடுறான். எங்க அண்ணன் சூப்பரா பாடுவான். கும்சல குச்சும் ஒலிக்கிளியே, கும்சலம் சல்சலம் ஒலிக்கிளியே, நானமே எனது கண்ணை தோடு காணவில்லை. என்ன இனத்துல